ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது, ஏன் பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், என்னன்னா நம்ம வீட்டிலே சாக்லேட் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நான் 3 கரண்டி, கரண்டி கணக்கு எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இல்லை 3 கரண்டி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கடையில் வாங்கினேன். இது 5 ரூபா பேக்கெட் தான். இது இல்லை நான் 2-3 வாங்கியிருக்கேன். இதில் நம்ம 1 கரண்டி பால் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேர்க்கணும், அதனால இன்னொரு பேக்கெட் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக 2 பேக்கெட் நம்மளுக்கு 5 ரூபா பேக்கெட் 2 தேவைப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட என்ன பால் பவுடர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொக்கோ பவுட்ரு. இது நம்ம 3 கரண்டி எடுக்கிறோம். இப்போ இதுல 3 கரண்டி எடுத்திருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ அதே 3 கரண்டி நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட டால்டா இருந்தால் டால்டா சேர்த்துக்கோங்க, நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இல்லைன்னா பட்டர், இதெல்லாம் உருக்கி தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது மாதிரி 3 கரண்டி எடுத்துருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம போய் நல்லா பேஸ்ட் மாதிரி, அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, நல்லா ஃபைன் பவுடரா, நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துட்டு வரலாம். இது இன்னும் பத்தாது, இன்னும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணணும். இதாவது சுகர் நல்லா கரையணும். அது முடிக்கும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ என்னன்னா, இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, இல்லை ஹீட் ஆகிட்டே இருக்குல்ல ஜாரு, அந்த ஜார்லேயே இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் மெல்ட் ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மிக்சியை நல்லா ஓட விடலாம். அதுக்கப்புறம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு ஐஸ் ட்ரே இருக்கும்ல, அதில் நம்ம ஊற்றிக்கலாம். அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக்சி நல்லா திருப்பி நம்ம மிக்சி ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சி நல்லா ஆன் பண்ணி ஓட விட்டோம்ல, அதில் கொஞ்சம் நம்மளுக்கு இல்லை சூடு பத்தலை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சோண்டு டபுள் பாயிலிங் மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த சாக்லேட்டை அது மேலே வச்சிடலாம். இப்போ நல்லா மேலே வச்சு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடும் சாக்லேட்டு. நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஐஸ் கியூப் இருக்கும்ல, அந்த ட்ரே, அதில் வச்சு நம்ம எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம டபுள் பாயில் பண்ணிட்டோம். இந்த லெவலுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதில் ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட சாக்லேட் நம்ம செஞ்சுருக்கோம். இதை நம்ம 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்கலாம். அப்படி தட்டி விட்டோம்னா பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும். இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் கழித்து எடுக்கலாம். இப்போ வச்சிடலாம் போய் ஃப்ரிட்ஜில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச சாக்லேட் பாருங்கள். நம்ம வீட்டிலே செஞ்ச சாக்லேட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இப்படி தட்டில் வச்சு கவுத்து இவ்வளோதான் பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும். ரொம்ப டைட்டாக இருக்குது. இருங்க, வேறு ஒன்றில் செஞ்சுருக்கேன். மீதி இருந்த சாக்லேட்டை இதில் போட்டிருக்கேன். இதை நம்ம தட்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னாலேயே நம்ப முடியல, சூப்பராக செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட்டு செம்ம பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்படி லைட்டாக இப்போயே மெல்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னமும் நம்ம வெளியிலேயே சாக்லேட்டே வாங்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பர்த்டேக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக நம்மளே சாக்லேட்லாம் வச்சு நம்மளே குழந்தைங்க யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு என் பொண்ணு சொல்லுவா. நீ எப்படா இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குன்ட்டா. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சும்மா கொஞ்சோண்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன், எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலான்ட்டு. ஆனால் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு என் பொண்ணு இப்போயே ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டா அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் வேறு எதுவுமே செய்யலை. ஆயில், மில்க் பவுடர், அடுத்தது கொக்கோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நான் செஞ்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் சாக்லேட் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.